வணக்கம் கல்வி டிவி. சென்ற வருடம் சென்ற வகுப்பில் நாங்கள் கணித பாடத்தின் தொடர்ச்சி பகுதி ஒன்றின் தொடர்ச்சியான வினாவை பார்க்கின்றோம். வினா 19. உருவில் தரப்பட்டுள்ள தகவலுக்கு அமைய கூற்றுக்களுக்கு எதிரே சரிபிழை இடுக. ஒவ்வொரு பேப்பர்களும் சரிபிழை இடுகன்னு வந்து கொண்டிருக்கும். அதாவது இப்போ 3-4 வருடங்களாக இப்படியான கேள்விகள் வந்து கொண்டிருக்கு. கல்விப்பொது சாதாரண பரீட்சையில். முதலாவது பாருங்க, ஓவை மையமாக கொண்ட இது, அதாவது மையம், ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் சிடி தொடலி ஆகும். ஓகே, அதாவது இது ஒரு வட்டம், இதில் சிடி ஒரு தொடலி. உங்களுக்கு தெரியும், மையத்திலிருந்து நாங்கள் தொடலிக்கு செங்குத்து, ஆகவே சிடி ஒரு தொடலி ஆகும். ஓகே, அது சரி, அது ஓப்பனாகவே எல்லாருக்குமே இது தெரியும். அதாவது மையத்தில் இருந்து தொடலி வரைக்கும் கட்டாயம் தொடலி என்ன இருக்கும், செங்குத்தா இருக்கும். ரெண்டாவது கேள்வி, டி பாருங்க, டிபிஇ, டிபி இந்த கோணம், அதாவது டிபி என்ற இந்த கோணம், டிபிஇ சமன் பிஇஎஃப் இந்த கோணத்துக்கு சமன் என்று சொல்லியிருக்கார்கள். சரியா பிள்ளையா பாருங்க. உங்களுக்கு தெரியும், வட்டத்தில் ஒரு பக்கம், அதாவது தேற்றம் வட்ட நாற்பக்கலில் வட்டத்தில் ஒரு 4 புள்ளிகள் தான் வட்ட நாற்பக்கல் உருவாகும். வட்ட நாற்பக்கல் தேற்றம் இது இல்லை. இது என்னென்றா அரைவட்ட கோணம் செங்கோணம். இது விட்டமண்ட வழியால் இது எத்தனை பாக, இது விட்டம், இது 90 பாக. அது ஒரு தேற்றம். இப்போ இன்னொரு தேற்றம் இருக்குது. நீங்கள் படித்த வட்டத்தில் ஒரு முக்கோணத்தில், அதாவது ஒரு தொடலியால் அமைகிற கோணம் இந்த கோணத்தின் ஒன்று விட்ட நேய கோணமாக வரும். அதாவது ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தில் உள்ள நாணுக்கும் தொடுபுள்ளியில் உள்ள நாணுக்கும் இடையிலான கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம், இது எக்ஸண்டா, இது சமன். இது ஒரு தேற்றம். வட்டத்தில் உள்ள ஒரு நாணுக்கும் தொடலிக்கும் இடையிலான கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம், இது எக்ஸண்டா, இதுக்கும் எக்ஸ். ஆகவே இது பிழை. விலகி கொடுக்கும். வட்டத்தில் வார தேற்றம் 4 தேற்றம் இருக்கு, அதில் வார தேற்றம். அடுத்தது உங்களுக்கு தெரியும், முக்கோணத்தில் 3 கோணம் கூட்ட 180 பாகை. எஃப் பாருங்க, எஃப்இபி இந்த கோணம், எஃப் பிளஸ் எஃப்பிஇ இந்த கோணம் பிளஸ் டிபிஇ இந்த கோணம். இதுதான் சொன்னாங்க, இது இதுக்கு சமன். ஆகவே முக்கோணியில 3 கோணங்களை கூட்ட 180 பாகை. அடிப்படை தேற்றம். அதாவது முதலாவது தேற்றத்தில் சொன்னால் இந்த கோணம் இதுக்கு சமன். ஆகவே இந்த 3 கோணங்களும் இது ஒரு முக்கோணம். பிஇஎஃப் என்றது முக்கோணம். முக்கோணத்தை 3 180 பாகை. இது சரி. அப்ப இதில் பாருங்க, முதலாவது உங்களுக்கு தெரியும், ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் தொடலி சிடி ஆகும். ரைட். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், இது பிழை. ஏனென்றா இது இதுக்குத்தான் சமனுடைய, இது இதுக்கு சமன் இல்லை. ஆகவே மூன்றாவது, இந்த 3 கோணங்களும் கூட்ட 180 பாகை வரும். ஏனென்றா இது இதுக்கு சமன், இது சமன். ஆகவே 180 பாகை. சரியா? அப்ப முதலாவது விலகி கொடுக்க. வட்டத்தில் இப்படி நிறைய தேற்றங்கள் இருக்கு. வட்ட நாற்பக்கல், தொடலி, நிறைய தேற்றங்கள். அந்த அதாவது வட்டத்தில் ஒரு கேள்வி இப்படி வந்து கொண்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கணும். ரைட். இது ஒரு பெருக்கல் விருத்தி. முதல் உறுப்பு 9 ஆகும். அதாவது பெருக்கல் விருத்தின் சமன்பாடு பெரிய உறுப்புக்கான சமன்பாடு Tn சமன் ARன் n-1 உறுப்புக்கான முதல் உறுப்பு 9 ஆகவும் பொது வீதம் 3 ஆகவும் உள்ள பெருக்கல் வித்தியின் 9ஆம் உறுப்பை 3இன் வலுவாக தருக. அதாவது இந்த முதல் உறுப்பு 9, பொது வீதம் 3, பெருக்கல் வித்தியின் 9ஆவது உறுப்பை T9 சமன் 9ஆவது உறுப்பு ஏ தெரியும், உங்களுக்கு தந்திருக்கு. ஏ சமன் 9 சக பொது விகிதம் 6 சொல்றோம், 3இன் 9 சய 1. விளங்குதா? முதல் உறுப்பு 3 ஆகவும் பொது வீதம் 3ஆம் உள்ள விருத்தியின் 9ஆம் உறுப்பை காண்க. T9 சமன் 3 தர முடியும். அதாவது 3 என்று போடலாம், 3இன் வர்க்கம் என்று போடலாம். சாரி, 9 3இன் வர்க்கம் என்று போடலாம். 3 9 தர
மூன்றின் 9 போனா 8. அப்போ மூன்றின் எத்தனாம் அடுக்கு 10ஆம் அடுக்கு. எங்களை கேட்ட கேள்வி முதலுறுப்பு 9ஆகவும் பொதுவீதம் 3ஆகவும் உள்ள பெருக்கல் வித்தியின் 9வது உறுப்பை 3இன் வலுவாக தருக. Tn சமன் ARn-1. அப்போ T9 சமன் ஏக்கு பதிலாக 9 போடுவீங்கள், பொது விகிதம் 3 போடுவீங்கள், 3 சய 9ஆம் உறுப்பண்டா சய 1. அப்போ 3இன் 9 என்று போடலாம், 3இன் வர்க்கம். 3இன் வர்க்கம் தர 3இன் 8. அவை அதிக சமனாயில் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே 3இன் 10ஆம் அடுக்கு. அப்போ 3இன் வலுவாக்குதல் 3இன் 10ஆம் அடுக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்கள். ரைட், இது ஒரு வட்ட கேள்வி. உங்களுக்கு இது வட்ட கேள்வி என்ன மாதிரி செய்யணும்னு தெரியும். சம ஆரைகளுடைய, அதாவது 2 வட்டங்கள் ஜாயின் பண்ணி இருக்குது. அதாவது 2 வட்டங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இடவட்டக்கூடியா இருக்கு. அதாவது சம ஆரைகளுடைய இரு வட்டங்கள் A, B என்பன இரு வட்டங்களின் மையங்களாகும். இதுவும் மையம், இதுக்கும் என்ன மையம். A இது இந்த மையம், இது B இது இந்த மையம். ஆனால் 2 ஆரைகளும் சமனாகும். இருவட்டங்கள் மையமாகும். இருவட்டங்களில் A, B என்பது இருவட்டம் மையங்களாகும். அதாவது சொல்லுகிறேன் EFC, கவனிங்க, EFC இந்த முக்கோணம், EFC அடுத்தது FCD இந்த முக்கோணம் என்பன ஒருங்கி செய்யும் நிபந்தனைகளை தருக. ஒருங்கி செய்யும் நிபந்தனைகள் நிறைய இருக்கு. பக்கம் 4 இருக்கு. பக்கம் கோணம் கோணம் பக்கம், அடுத்தது செம்பக்கம். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கணும், இது விட்டமண்டபடியால இது செங்கோணம். அதாவது விட்டமேந்தும் கோணம் செங்கோணம் அல்லது அரைவட்ட கோணம் செங்கோணம். ஆகவே இது செங்கோணம். அதாவது இது விட்டம் ED விட்டம், அதாவது EF விட்டம். இந்த வட்டத்தில் ED விட்டம், இந்த வட்டத்தில் FE விட்டம். அப்ப விட்டத்தால் அபரை குணம் 90 பாகை. அது மாதிரி இது 90, இது 90 பாகை. என்ன நிபந்தனை ஒருங்கி செய்யண்டா, செம்பக்கம் இதுக்கு எதிராக செங்கோணத்துக்கு எதிராக உள்ள செம்பக்கம் EF, இதுக்கு எதிராக உள்ளது ED. ஆகவே செம்பக்கம் இது பொது பக்கம். 2 முக்கோணிக்கும் பொது பக்கமாக இருக்கிறது FC. ஆகவே ஒருமிசை நிபந்தனை செம்பக்கம் பக்கம். சரியா? சம ஆரை கொண்ட இரு வட்டங்கள் உள்ள A, B என்பன இரு வட்டங்கள் மையமாகும். அதாவது 2 முக்கோணம் ஒருங்கிசைக்கான நிபந்தனை செம்பக்கம் பக்கம். இது அதாவது விட்டமைந்தும் கோணம், அது மாதிரி விட்டமைந்தும் கோணம். சரியா? ஓகே, அடுத்த இது முக்கியமாக ஒவ்வொரு முறையுமே வார கணக்கு. இது சமன்பாடுகள், அதாவது A என்ற புள்ளியில இருந்து உருவாகிற 2 கோடுகள், A என்ற புள்ளியிலிருந்து 2 உருவாகிற 2 கோடுகள் இந்த சமன்பாடு இருக்கு. ஆனால் 2க்குமே பொது புள்ளி A. முதலாவது கேட்டுக்கிறாங்க, AB என்னும் நேர்கோட்டின் சமன்பாடுகளை தருக. AB என்னும் நேர்கோடு AB என்றையும் AC 2 கோடு A பொது புள்ளியா இருக்க, AB ஒன்று ரோடு, AC ஒன்று ரோடு, 2 கோட்டின் சமன்பாடுகளை தருகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 2 கோடுகளும் ஒன்று உற்பத்திக்குள்ளால போகுது. அதாவது AB என்ற சமன்பாடு, AB என்ற கோடு, AB என்பது, அதாவது AB என்பது AB உற்பத்திக்கால போறபடியால கட்டாயம் என்ன பூச்சியமா இருக்கணும், அதாவது உற்பத்தி இது 0,0. அப்ப எந்த ஒரு நேர்கோட்டின சமன்பாடும் y சமன் mx plus c, y சமன் mx சக c தான் சமன். நேர்கோட்டின சமன்பாடு y சமன் mx சக c. AB உங்களுக்கு தெரியணும், கட்டாயம் c பூச்சியமா இருக்கும். AB என்ற கோடு உற்பத்திக்குள்ளால் வர c பூச்சியம். அதாவது உங்களுக்கு தெரியும், இதில் ஏதோ ஒரு புள்ளியை போட்டு விட்டோம்டா, அதாவது 2,6 என்ற புள்ளியை நாங்கள் போட்டோம்னு சொன்னா வைக்கு பதிலாக பின்னால் இருக்கிறது y ஆகுது, முன்னால் x ஆகுது. வைக்கு பதிலாக 6 சமன் m தான் காண போறோம், m தர 2. இது பூச்சியம், அது தெரியும். ஆகவே m சமன் 6/2. ஆகவே m சமன் 3. அப்ப இது இந்த படித்திறன் AB இந்த படித்திறன் என்ன சமம், AB இந்த படித்திறன் என்ன சொல்லுங்க பாப்போம், 3 y சமன் mx சக c-ல AB இந்த சமன்பாடு கண்டிருக்கிறோம், y சமன் 3x.
ஏன் 3x வெட்டு துண்டு 0 உற்பத்திக்குள்ளால போகிற வெட்டு துண்டு 0 ஏபி இந்த சமன்பாடு கண்டுற y சமன் mx என்ன நாங்கள் 2/6 என்ற புள்ளிக்குள்ளால ஏபி போகுது yக்கு பதிலாக 6 போடணும் xக்கு பதிலாக 2 போடணும் முதலாக இருக்கிற x ஆக கூறு அடுத்தது y ஆக கூறு yக்கு பதிலாக 6 xக்கு பதிலாக 2 போட்டீங்கடா 2m சமன் 6 m சமன் 3 அப்ப ஏபி இந்த சமன்பாடு y சமன் 3x அப்ப இது சோமாக்கரணமே உற்பத்திக்குள்ளால போறபடியால அது சைபர் என்று தெரியும் அடுத்தது உற்பத்திக்குள்ளால போகவில்லை அது என்னத்துக்காக போகுது அதாவது இது y ஆல் கூறு இது x ஆல் கூறு அப்ப y அச்சு எங்க வெட்டுதோ அதுதான் வெட்டு துண்டு உங்களுக்கு தெரியும் இந்த AC என்ற கோடு y அச்சு சயார்ல வெட்டுது அப்ப C சமன் சயாறு உடனே கண்டுபிடிக்கலாம் ஏதாச்சும் y அச்சுல எங்க வெட்டுதோ அதான் வெட்டு துண்டு y சமன் y அச்சுல சயார்ல வெட்டுது முதலாவது x ஆல் கூறு இரண்டாவது y ஆல் கூறு அப்ப y சமன் அப்ப வெட்டு துண்டு கண்டுபிடிங்க நீ நாங்க என்ன ஆனணும் சமன்பாடு காணணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா ரைட் அப்ப இதுக்கு உங்களுக்கு தெரியணும் சமன்பாடு y சமன் mx சக c ஏன் c போட்டு நாங்கள் வெட்டு துண்டு இருக்கு வெட்டு துண்டு காட்டிட்டோம் நாங்கள் ஏன் வெட்டு துண்டு உங்களுக்கு தெரியும் 6 ஏன் வையில் எங்க தான் வெட்டு துண்டு ஆகவே இதுக்கு வந்த புள்ளியை போடலாம் இந்த புள்ளி ஏதாவது ஒரு புள்ளியை போடலாம் 2,6 நாங்கள் புள்ளியை போயிட்டா அதுக்கும் இதுக்குள்ளால தான் போகுது அப்ப வைக்கு பதிலா 6 எம்முக்கு பதிலா எம் தான் காண போறோம் எம் எக்ஸுக்கு பதிலா 2 சரியா அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிப்பீங்க அப்ப விளங்கிக் கொள்ளுங்க அதாவது y சமன் mx சக c என்றதுல y அச்சு எங்க வெட்டுதோ அதுதான் வெட்டு துண்டு அதன்படி எங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா பாருங்க இஞ்சால வந்து கழிவட்டா 12 வரும் வச்சுக்கிட்டா y சமன் உங்களுக்கு வந்த சமன்பாடு என்னட்டு பாருங்க rx சய 6 இதுல என்ன கண்டுபிடிச்சீங்கடா 6 வரும் அப்ப விளங்கிக் கொள்ளுங்க 2 சமன்பாடு அதாவது ஒரு புள்ளியில இருந்து 2 கோடுகள் போகுது ஒன்று உற்பத்திக்குள்ளால போகுது மற்றது y அச்சை வெட்டி கொண்டு போகுது அப்ப முதலாவது சமன்பாடு y சமன் mx சக c என்றா அது உற்பத்திக்குள்ளால போகுது மற்றது y சமன் mx சக c என்றா இது வெட்டு துண்டோட போகுது அப்ப இதுக்கு 0 இது y சமன் rx 6 சரியா அப்ப 2 கோடு இந்த சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் ரைட் அடுத்தது பாருங்க இது கிலோமீட்டர் அதாவது 72 கிலோமீட்டர் h-1 கதிர் செல்லும் வாகனம் 10 செகண்ட் செல்லும் தூரத்தை மீட்டரில் தருக உங்களுக்கு தெரிய வேணும் 8 மீட்டர் செகண்ட் -1 இது அர்த்தம் என்னண்டா ஒரு செகண்ட்ல 8 மீட்டர் ஓடுது அதான் இந்த அர்த்த விளக்கம் 8 மீட்டர் per second -1 ஒரு செகண்ட்ல 8 மீட்டர் ஓடுது இது இந்த விளக்கம் ஒரு மணித்தியாலத்துல 72 கிலோமீட்டர் போகுது என்ன கணக்கம் 72 கிலோமீட்டர் h-1 கதிர் செல்லும் வாகனம் 10 செகண்ட் செல்லும் தூரத்தை மீட்டரில் தருக இங்க இருக்குது கிலோமீட்டர்ல இருக்கு இது அவர்ல இருக்கு இது எங்களை கேட்டது செகண்ட்ல கேட்டது மீட்டர்ல கேட்டது அப்ப நாங்கள் என்ன செய்யணும் அலகு மாற்றம் செய்ய வேண்டும் அப்ப 72 என்ன செய்ய வேணும் எத்தனை நாள் பெருக்கணும் 72 பாருங்க 1000ஆல பெருக்க வேணும் மற்றது இதை அவர் நாங்கள் என்ன சொல்றோம் செகண்டுக்கு மாற்ற வேணும் அப்ப 60 60 ஏன் ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடம் அதாவது நிமிடத்தில் எத்தனை செகண்ட் 60 செகண்ட் அதன்படி நாங்கள் இப்ப சுருக்கி பார்த்தோம்டா இப்ப உங்களுக்கு என்ன வரைக்கும் சுருக்கிக்க 20 மீட்டர் வரும் அப்ப ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் ஓடி இருக்கு 20 மீட்டர் ஓடி இருக்குது எங்களை கேட்டது 10 செகண்ட் ஆகவே ஒரு செகண்ட்ல 20 மீட்டர்ண்டா 10 செகண்ட் பாருங்க 20 தர
10. அப்போ எத்தனை போயிருக்கு? 200 மீட்டர் ஓடி இருக்குது. அதாவது என்ன? 10 செகண்டில் சென்ற தூரம் 200 மீட்டர். அப்போ விளங்கிக் கொள்ளுங்க, 72 கிலோமீட்டர் h -1 கதி செல்லும் வாகனம் 10 செகண்டில் செல்லும் தூரத்தை மீட்டரில் தருக. 72 நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? 1000 பிரிக்கிறோம். இதை மணித்தியாலமாக்க 60 மணித்தியாலத்தை செகண்ட் ஆக்குறதுக்கு 60 பிரிக்கி பிறகு 60 பிரிக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்த விட 200 மீட்டர். என்னே 10 செகண்டில் செல்லும் தூரம் 200 மீட்டர். சரி, ரைட். அடுத்த கணக்கை பாருங்க. இது ஒரு பிரதியீட்டு கணக்கு. அதாவது இது என்ன செய்யறது? பிரதியிடணும். a சமன் √(x - y) z. அதாவது எக்ஸு பதிலாக 27 இருக்கு, yக்கு பதிலாக 7 இருக்கு, ஏக்கு பதிலாக 2 இருக்கு. இது ஒரு பிரதியீடு. அதாவது a சமன் a இருக்கிற இடத்த என்ன சொல்லிக்கிறாங்க? a சமன் வர்க்கமூலம் x - y முழுவதன் கீழ் z. இதுதான் எங்களை சார்ந்தது. அதாவது இதை பிரதியிட எக்ஸ் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? 2. a சமன் 2 வர்க்கமூலம் எக்ஸுக்கு பதிலாக தந்திருக்கு 27. 27 சய வைக்கு பதிலாக 7 தந்திருக்குது கீழ் z. Z தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். சட்டின் பெருமானம் யாது? இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்க, 2 சமன் 27ல இருந்து 7 போனால் 20 கீழ் z முழுவதின் வர்க்கமூலம். அப்போ இந்த வர்க்கமூலம் இல்லாமல் செய்யணுமெண்டா, வர்க்கமூலம் என்றால் அறியாமல் இருக்கு. அப்போ 2 பக்கம் என்ன செய்யணுமெண்டா 2ஆல பெருக்கு. அதாவது என்ன வர்க்கம் எடுக்கிறோம், இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா வர்க்கிச்சா 2 4, 2 வர்க்கிச்சா 4, இதுக்கு வர்க்கிச்சா இந்த வர்க்கமூலம் அப்படியே ஈடுபடும். அப்போ இந்த வர்க்கமூலம் எடுபட்டா 20 கீழ் z. அதாவது இதை வர்க்கி கேட்க 10 வர்க்கம் 4 வரும். இதை வர்க்கி கேட்க இந்த வர்க்கமூலம் எடுபட்டுதாண்டா அப்படியே ஃபுல்லாக எடுபடும் 20 கீழ் z வரும். ஆகவே 4z சமன் 20. ஆகவே z சமன் 20 கீழ் 4, z சமன் 5. z சமன் 5 விளங்கிக் கொள்ளும். அதாவது இது ஒரு பிரதியிட்டு கணக்கு. x சமன் 27, y சமன் 7, a சமன் 3 எனின் a சமன் வர்க்கமூலம் x y-இன் கீழ் z-இன் பெருமானத்தை காண்க. ஏக்கு பதிலாக 2 போட்டிருக்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக 27, z-க்கு y-க்கு பதிலாக 7, z காணப்போம். 27லேருந்து 7 போனால் 20, 20 z. இது வர்க்கமூலம் எடுபடணும்டா, 2 பக்கம் நாங்கள் வைக்கிச்சோம்டா, இது 2 4, இதுக்கு வர்க்கமூலம் அப்படி ஈடுபடும், வர்க்கம் இல்லாமல். அப்போ இந்த பெருக்கிங்க 4 z சமன் 20, z சமன் 5. ரைட். இறுதிக்கேள்வி கட்டாயம் ஒழுக்குள் சம்பந்தமாக வரும். அதாவது ஒழுக்குண்டா உங்களுக்கு தெரியும், வட்டத்தோட தொடர்புடையது, சதுரத்தோட, நாற்பக்கள், எந்த எப்படியும் ஒரு இறுதி கேள்வி ஒழுக்குரிய கேள்வி வரும். அப்போ இதில் சொல்லிக்கிறாங்க, உருவில் ஏபிசிடி 4 தூண்களா? ஏபிசிடி என்பன 4 தூண்களா? ஏபியும் சிடியும் என்பன தூண்கள் எல்லைகளில் தான். இது 2 எல்லைகள், இது 2 தூண், இது ஒரு தூண், இது ஒரு தூண், இது ஒரு 4 தூண் இருக்கு. இந்த எல்லைகள்னா இது ஏபியோர் இல்லை, பிசியோர் இல்லை. எல்லைகள் என்னும் தூரத்திலிருந்து சம தூரத்தில் டியிலிருந்து டியிலிருந்து சம தூரத்தில் 4 மீட்டர் தூரத்தில் 4 தூரம் அடைக்கப்பட்ட பிரதேசத்தின் மின்முழக்கொடி பொருத்த வேண்டிய. அப்ப 2ல இருந்து இந்த இதிலும் இந்த இதிலும் வந்து சம தூரத்தில் ஒரு என்ன பூட்ட போயிடுமா, லைட் விட்டு பூட்ட போயிடும். சம தூண்கள்ல இருந்து பிரதேசத்துக்கு மின் விளக்கொண்ட பூட்ட போயிடும். அப்போ முதல்ல என்ன செய்யணும்டா, இந்த 2 சூரத்திலும் இந்த இதுக்கிடையில என்ன பார்ப்போம், கோண இருகூறாக்கி கீறவனும். அந்த கோண இருகூறாக்கி என்னன்னு தெரியும் தானே? அதாவது 2 பக்கங்கள்ட கோண இருகூறாக்கிறீங்கடா இப்படி போறீங்க. அது இங்க அதாவது மூளைகளால் வெட்டும் வண்டி இல்லை, சதுரமோ அல்லது செவ்வகம் என்று சொன்னால் தான் மூளை விட்டத்தை வெட்டும். இது எங்கேயும் வெட்டலாம். அதாவது இந்த ஏபி என்றதையும் பிசி என்றதையும் இருகூறாக்கி நாங்கள் கீற போகிறோம். இருகூறாக்கி கீறிட்டு அது சொல்லியிருக்கிறான், 4 தூண்களால் அடைக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மின்கமிழ் விளக்கொண்டு பொருத்த வேண்டியுள்ளது. இருப்பின் மின் விளக்கம் அமைவிடத்தில் எக்ஸ் என குறிப்பிடுக. அதாவது எங்கே இருக்கணும்,
டியில இருந்து, அதான் மிக முக்கியம், டியில இருந்து 4 மீட்டர் தூரத்துல இருக்கணும். அப்ப டியில இருந்து கோணம் அது என்னவா இருக்கணும், 4 மீட்டர் தூரத்துல இருக்கணும். அப்ப நாங்கள் இப்ப இதுல இந்த 4 மீட்டர் இங்க வெட்டினோம்னா எங்கேயோ இடத்தை வெட்டினா இதுதான் அந்த எக்ஸ் என்ற புள்ளியா இருக்கும். இதுல வச்சு 4 மீட்டர் அளக்கேக்க இந்த இருகூறாக்கியில தொட்டால் அதுதான் அந்த எக்ஸ் என்ற புள்ளியா இருக்கும். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, ஒழுக்கு சம்பந்தமான கேள்விகள் இப்படித்தான் வரும் உங்களுக்கு. இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த ஏபி என்றதும் பிசி என்ற ஒரு இருகூறாக்கி இந்த டீக்களால போகுது இருக்கக்கூடாது. அது எங்கேயும் வெட்டும். அது சதுரமல்ல செவ்வகம் என்றால் தான் அந்த அதுக்களால போகும். ஆகவே இதுல இந்த 4 சென்டிமீட்டர் அளந்து வெட்டிங்களா அது எக்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்ப பகுதி ஒன்றின் வினா ஃபுல்லா நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் செய்ய போறது அமைப்பு வினா. அமைப்பு வினா முதலாவது கேள்வி. அமைப்பு வினாவில் 5 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதில் முதலாவது வாரது பின்னங்கள். பின்னங்களை வர்ற கேள்வியை பாருங்க. கட்டாயமே ஒரு பின்ன கேள்வி இருக்கும். முதலாவது பாருங்க. வகுப்பறை ஒன்றில் உள்ள 10ல் 3 மாணவர் பாடசாலைக்கு பேருந்தில் வருகை தந்தவர்கள். அதாவது 10 பிரித்து 3 பகுதியினர் பேருந்தில் வந்தவர்கள். மீதியாக உள்ள மாணவர்களில் 7ல் 4 பங்கினர் சுயச்சக்கர வண்டியிலும் வருகை தந்தவர்கள். மீதியாக உள்ள 21 மாணவர்கள் பாடசாலைக்கு நடந்து வருபவர்கள். ரைட். அப்ப பாடசாலைக்கு 3 விதத்துல வந்திருக்காங்க. ஒன்று 10ல் 3 மாணவர்கள் பேருந்தில் வந்திருக்கிறார்கள். மீதியாக உள்ளவர்களில் 7ல் 4 பங்கினர் சுயச்சக்கர வண்டியில் வந்திருக்கிறார்கள். மீதியாக உள்ள 21 மாணவர்கள் பாடசாலைக்கு நடந்து வந்திருக்கிறார்கள். ஒன்று பாடசாலை பேருந்தில் வந்திருக்கிறார்கள், மற்றது சுயச்சக்கர வண்டியில் இருக்கிறார்கள், நடந்து வந்திருக்கிறார். அப்ப 3 விஷயத்துல இந்த பாடசாலைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் என்னென்று செய்ய போறோம்டா, முதலாவது வழி பாடசாலை பேருந்தில் வருக தராதவர்கள் மொத்த மாணவர்கள் என்ன பின்னமாகும். வராத பாடசாலைக்கு பேருந்தில் வராத மாணவர்கள் கேள்விய வழியா வாசிக்குவோம். பாடசாலைக்கு பேருந்தில் வருகை தராதவர்களை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையின் பின்னமாக தருக. அப்ப நாங்கள் 10ல் 3 மாணவர்கள் பாடசாலை பேருந்தில் வந்தவர்கள். அப்ப நாங்கள் முதலாவது பார்க்கணும். முதலாவது பாருங்க, 10ல் 10 மாணவர்கள் இருந்தார்கள் என்று அவதானிக்கிறோம். ஏன் 10ல் 10 மாணவர்கள் போல 10ல் 3 மாணவர்கள் தான் பாடசாலைக்கு பேருந்தில் வருகை தந்தவர்கள். அப்ப 10ல் 10 இருந்து 10ல் 3 கழிச்சா 10ல் 7 மாணவர்கள் பாடசாலைக்கு பேருந்தில் வருகை தராத மாணவர்கள். பாருங்க, வருகை தராத மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையின் பின்னமாக தருக. 10ல் 3 இருந்து 10ல் 10 இருந்து 10ல் 3 மாணவர் 10ல் 7. அப்ப முதலாவதுக்கு விடை 10ல் 7. சரிதானே? கேட்ட கேள்வி. பாடசாலைக்கு பேருந்தில் வருகை தராதவர்கள் மொத்தமான என்ன பின்னமாகும். ரைட். இரண்டாவது கேள்வியை பாருங்க. பாடசாலைக்கு சுயச்சக்கர வண்டியில் வருகை தந்த மாணவர்கள் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையின் பின்னமாக தருக. அப்ப இதுல என்ன போட்டிருக்கா, கேள்வியோட வாசிக்கணுமோ. வகுப்பறை ஒன்றில் 10ல் 3 மாணவர்கள் பாடசாலைக்கு பேருந்திலும் வருகை தந்தவர்கள். மீதியாக உள்ளதை கண்டு வச்சுக்கிறோம். அப்ப மீதியா என்னென்று கண்டு வச்சுக்கிறோம், மீதியாக உள்ளவர்கள் நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம். 10ல் 7 தான் எங்கள்கிட்ட மீதியா இருக்கு. ஏன் 10ல் 3 மாணவர் பேருந்துல வந்துட்டோம். மீதியாக உள்ளவர்கள் 7ல் 4 பங்கினர் என்னத்தில் வந்தார், சுயச்சக்கர வண்டியில் வந்தார்கள். எங்களை கேட்டது பாடசாலைக்கு சுயச்சக்கர வந்த மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை என்ன பின்னமாகும். அப்ப 10ல் 10 இருந்து 10ல் 3 போனா 10ல் 7, மீதியாக உள்ளவர்கள் 7ல் 4. அப்ப இந்த 7 வெட்டுப்பட்டா 10ல் 4 பங்கினர் தான் எங்களுக்கு சுயச்சக்கர வண்டியில் வந்த மாணவர்கள். பாடசாலைக்கு சுயச்சக்கர வண்டியில் வருகை தந்த மாணவர் எண்ணிக்கையை மொத்த மாணவர் பின்னமாக தருக. ஓகே, 10ல் 4. ஏன் 10ல் 7 மிச்சமா இருக்கு. 10ல் 7 மிச்சமா இருக்கு. தர 7ல் 4 7 மணி மட்டுப்படா 10ல் 4. ஓகே, இரண்டாவது கேள்விக்கு விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 10ல் எத்தனை, அதாவது திருப்பி பார்ப்போமே, தேவையானது திருப்பி 10ல் 7 தர 7ல் 4. அப்ப இது வெட்டுப்பட்டா 10ல் 4 மாணவர்கள் சுயச்சக்கர வண்டியில் வந்தார்கள். அப்ப விளங்கிக் கொள்ளுங்கோ, மீத கணக்க பாருங்கோ. 10ல் 3 மாணவர்கள் பேருந்தில் வந்திருக்கிறார்கள். 10ல் 4 மாணவர்கள்
10 3 10 4 ரைட். அப்போ சரி, அப்ப மூன்றாவது கேள்வி, பாடசாலைக்கு நடந்து வர தந்த மாணவர் எண்ணிக்கை மொத்த மாணவர் என்ன பின்னம். ரெண்டு கேள்வி செய்யட்டோம். நாங்கள் பாடசாலைக்கு சுயச்சக்கர வண்டியில் வந்ததை கண்டுட்டோம், வராதவரை கண்டுட்டோம். அடுத்த மூன்றாவது கேள்வி எங்களை கேட்ட கேள்வி, பாடசாலைக்கு அதாவது என்ன மொத்தமா என்னென்னத்துல வந்து வர்றது என்ன. இப்ப 10 4 பாருங்க, திருப்பி பாருங்க. இது 7 4 பங்கு சுயச்சக்கர வண்டியில் வகுப்பறை ஒன்றில் 10 3 மாணவர்கள் பாடசாலைக்கு பேருந்திலும் வராத மீதியிலும். அப்ப 10 3 10 4 அப்ப 2 மாணவர்கள் கண்டுட்டோம். அதாவது என்ன 10 3ஓட சக 10 4 கூட்ட வேணும். அப்ப 10 எத்தனை 10 7 மாணவர்கள். அப்ப 10 7 மாணவர்கள் ரெண்டிலும் வந்துட்டார்கள். என்னத்திலையும் பேருந்திலும் பாடசாலையும் வந்துட்டோம். இனி அடுத்த எங்களை மூன்றாவது கேட்ட கேள்வி, பாடசாலைக்கு நடந்து வந்த மாணவர் எண்ணிக்கையை மொத்த மாணவர்கள் பின்னமாக தருக. அப்ப முதலாவது கேட்ட கேள்விக்கு நாங்கள் விட கண்டிருக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்? 10 10 இருந்து 10 7 போனா எத்தனை 10 3 10 இருந்து 10 7 கழித்தீங்கடா 10 3 தான் இப்ப மீதியாக இருக்கிறவர்கள். அப்ப உங்களுக்கு பாருங்க, முதலாவது இது பேருந்துல வந்தவ, இது என்னத்துல வந்தவ சுயச்சக்கர வண்டியில வந்தவ, மிச்சமா இருக்கிறவ 10 3. எங்களை கேட்டது பாடசாலைக்கு நடந்து வந்த மாணவர் எண்ணிக்கை மொத்த மாணவர் எண்ணிக்கையின் என்ன பின்னம் 10 3. ஏன் இது ரெண்டையும் கூட்டி போட்டு கழிச்சிங்கன்னா சரி, மொத்தம் 10 7 வருது. 10 10 இருந்து 10 7 போனா 10 3. அப்ப மூன்றாவது கேள்வி 10 3 மாணவர்கள். வகுப்பறையில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை இருக்கு. அப்ப நடந்து வந்தவரையும் கண்டுட்டோம், அப்ப மூண்டையும் கண்டுட்டோம். நாங்கள் இப்ப 10 3 தான் நடந்து வந்தவர் சொல்லிக்கிறேன். மேல சொல்லி இருக்க பாருங்க பிள்ளையார். சுயச்சக்கர வண்டி மீதியாக 21 மாணவர்கள் நடந்து வந்தனர். அப்ப இப்ப நான் கண்டு வச்சுக்கிறோம் என்னண்டு 10 3 தான் எத்தனை பேர் 21 பேர். இது சொல்லி இருக்கு பாருங்க. மீதியாக உள்ள 21 மாணவர்கள் பாடசாலைக்கு நடந்து வந்தவர்கள். நடந்து வந்த மாணவர்கள் 10 3 கண்டிருக்கிறோம். அப்ப 3 பங்கு தான் 21 மாணவர்கள். ஆகவே 10 பங்கு என்னோட பின்னம் போராட தெரியும் தானே. அப்ப 3 மேல் 21 தர 10 பாருங்க, 3 21 மொத்தம் 70 மாணவர்கள் தான் அங்கே குறித்த வகுப்பறையில் மொத்த மாணவர்கள். விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப அதாவது 10 3 பங்கினர் 21 தந்திருக்கு. மீதியாக உள்ள 21 மாணவர்கள் பாடசாலைக்கு நடந்து வந்தவர்கள். அப்ப 10 3 தான் 21டா, 3 பங்கு 21. அப்ப 3 மேல் 21 தர 10. அப்ப மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் 70 பேர். அடுத்தது நாலாவது கேள்வி, குறித்த வகுப்பறையில் மொத்த மாணவர்கள் வாழ்ந்திருக்கிறோம். இப்ப அடுத்த கேள்வி வார 5வது கேள்வி, வகுப்பறையில் மொத்தம் கண்டுட்டோம். அந்த 5வது கேள்வி, பாடசாலைக்கு பழைய மாணவர்களால் நடந்து வந்த மாணவர்களுக்கு 6 ரைட். அப்ப நடந்து வந்த மாணவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? 6 சுயச்சக்கர வண்டி கொடுத்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் நடந்து வந்திருந்த 6 மாணவர்களுக்கு சுயச்சக்கர வண்டி வழங்கப்பட்டது. எனின் வழங்கப்பட்டதன் பின்னர் சுயச்சக்கர வண்டியில் வருகை தருவோர் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் என்ன பின்னமாகும். அப்ப பாருங்க, எங்களுக்கு என்ன சொல்லி கிடக்கு? 6 மாணவருக்கு என்ன கொடுத்துடணும்? சைக்கிள் கொடுத்துடும் நடந்து வந்த ஆட்கள்ல. அப்ப நாங்க என்ன கண்டுபிடிக்கணும் சொன்னா, எத்தனை பேருக்கு நாங்கள் நடந்து வந்த 10ல் ரைட் 10ல் பாருங்க அங்க எத்தனை மாணவர்கள் கொடுத்திருக்கிறோம்? 10ல் 4 தர 70. ஏன்
மொத்தமான 70 எண்ணங்களுக்கு தெரியும். மொத்தமான 70 சமன் எத்தனை? இதை சுருக்கினீங்களா? பாருங்க, சுருக்கிக்க இப்படித்தான் பார்க்கணும் நீங்கள். இதில் மொத்தமாக இருக்கிற மாணவர் எண்ணிக்கை எவ்வளவு கண்டுபிடிக்கும். பாடசாலை பழைய மாணவர்களால் நடந்து வந்த வர 6 மாணவர்களுக்கு சுவிச்சக்கரவன் 6 மாணவர்கள் சுவிச்சக்கர வண்டி வழங்கியிருக்கிறோம். வழங்கப்பட்டது முன்னர் சுவிச்சக்கர வண்டியில் வந்தோரின் எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் பின்னமாக தருக. அப்ப நாங்கள் கண்டுபிடிச்சது மொத்தமா எத்தனை 10 இதை பற்றி நீங்க என்ன வரும் 4 28 மாணவர்கள் தான் எங்களே அதுல வந்தவர்கள். அப்ப இதோட எத்தனை பேர் கூடியிருக்கிறோம்? 6 மாணவர்கள் கூடியிருக்கோம் சொல்லி 6 பேரை செயல் கொடுத்தாரு. அப்ப 28 சக 6 கூட்டினீங்கன்னா எவ்வளவு சொல்லுவோம்? 34. அப்ப 34 மாணவர்கள் எங்களுக்கு என்னத்துல வந்திருக்கிறோம்? சைக்கிள்ல வந்திருக்கிறோம். 6 மாணவர்கள் கொடுத்து கிடக்கு. எங்களுக்கு கிட்டது மொத்த மாணவர்கள் பின்னமாக தருக. கண்டு வச்சுக்கலாம். மொத்த மாணவர்கள் 70 மேல் சைக்கிள்ல வந்தார்கள் 34. திருப்பி வைக்கா பாருங்க. 10 மேல் 4 தர 70. அதாவது 14 தர 70 கூட்டின அதாவது சுருக்கினீங்கடா 28 மாணவர்கள். 28ஓட 6 மாணவர்கள் சுவிச்சர வழங்கப்பட்டன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை கூட்டினீங்கன்னா 34. மொத்த மாணவர்கள் 70 மேல் 34. மொத்த மாணவர்கள் என்ன பின்னம்? அப்ப 70 மேல் 34. சரியா? ரைட். ரைட். 2வது கேள்வி சுற்றளவு பரப்பளவு கேள்வி. இது 2வது ஒரு முறையுமே சுற்றளவு பரப்பளவு கேள்வி வரும். அப்படியா பார்த்து கொள்ளுங்க. கேள்வி விளங்குத்த தெரியுதானே? ரைட். இது ஒரு என்ன வட்டமா தெரியும்? இது ஒரு பாருங்க, இவ்வளவும் 70 இவ்வளவும் 70 முழுவதும் தந்திருக்கிறாங்க. அதாவது இது ஒரு பாருங்க 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவை கொண்ட சதுர வடிவ மாவல்கள். இது ஒரு சதுர வடிவ மாவல்கள். 1 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு என்ன வேப்பாடு? பரப்பளவு நீளந்தர் அகலம் அகலந்தர் அகலம். அதாவது இப்படி யோசிச்சுக்கணும் நீங்க. இது ஒரு சதுர மண்டபடியால எல்லா பக்கமும் சமனா இருக்கும் சொல்லிக்கிறாங்க. சதுர வடிவான மாவல்கள் என்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பி எனக்கு PBDQ என்னும் வட்ட வில்லால் அழைக்கப்பட்ட ஒரு நிலற்றப்பட்டது. அதாவது இது ஒரு வட்ட வில்லால நிலற்றப்பட்ட பரப்பு சொல்லியிருக்கு. இது இவ்வளவும் என்ன ஒரு வட்டவில். இது ஒரு வில், இது ஒரு சிறிய வில், இது ஒரு பெரிய வில். இந்த வில்லால இது ஒரு கலர் அடிக்கப்பட்டிருக்கு, நிலற்றப்பட்டிருக்கு. முதலாவது கேட்ட கேள்வி சதுர வடைக்கல்லில் ஒரு பக்க நீளம் யாது? ரைட். அப்ப இங்க பாருங்க, இது 70 கிடக்கு, இது இவ்வளவு 70 கிடக்கு. அப்ப இஞ்சாலும் கூட தெரிஞ்சிருக்கணும், இஞ்சாலும் தெரிஞ்சிருக்கணும். அவன் அதுக்கு தாண்டி தான் போட்டவன் 1 மீட்டர் ஸ்கொயர். அப்ப இது என்ன செய்யணும்? 1 மீட்டர் ஸ்கொயர். அப்ப என்ன பாருங்க, ஒன்று அப்ப 1 தர 1 மீட்டர் வர்க்கம். அப்ப விளங்கிக் கொள்வோம். இது என்ன செய்யணும்? நாங்கள் இப்ப இது மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப இது என்ன செய்யணும்? அப்ப 100 சென்டிமீட்டர். விளங்குதா? இதுவும் 100. அப்ப 1 தர 1 மீட்டர் வர்க்கம். அப்ப 100 தர 100 தான். சரிதானே? அப்ப விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது கேட்ட கேள்வி வழியா பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு சதுர வடிவ ஒரு பக்க நீளம் நீங்க என்னன்னு போடலாம்? 1 மீட்டர் போடலாம், அல்லது 100 சென்டிமீட்டர் போடலாம். சரியா? 1 மீட்டர் போடலாம், அல்லது 100 சென்டிமீட்டர் போடலாம். அடுத்தது அரைவட்ட அடுத்த கேள்வி எங்களுக்கு APB ஆரச்சிறையின் பரப்பு யாது? படத்தை பாருங்க. ஆரச்சிறையில பரப்பு கேட்டுக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் இது என்ன வட்டம்? சரி, APQ இது இந்த ஆரச்சிறையில பரப்பு கேட்டிருக்கு. அப்ப என்னென்று காணணும் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியும். இது ஒரு கால்வட்டம், இதுவும் ஒரு கால்வட்டம். அந்த பெரிய கால்வட்டத்திலிருந்து இந்த சின்ன கால்வட்டத்தை கழிச்சிக்கிட்டா இந்த பரப்பு வரும். அப்ப முதலாவது என்ன போடுவீங்க சொல்லுங்க. அப்போ முதலாவது கேட்ட கேள்வியை வழியா பழகி கொள்ளுங்க. அதாவது 1 4
1/4 பை ஆர் ஸ்கொயர். எங்களுக்கு கேட்டது பரப்பு தானே கேட்டது. ஓ, ஆரச்சிறையின் பரப்பு APQ பரப்பு. அப்ப இவ்வளவு பேர் எழுபது தானே. அப்போ 1/4 பைக்கு பல பொடிகள் 22 தர 70 ஏன் ஆர் ஸ்கொயர். அப்ப இதை 70 தர 70. சரி, அப்ப இதை சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வரும்? 3850 மீட்டர் வர்க்கம். சுருக்கத்தையும் தான் இந்த இது வெட்டுப்படம் இதை வெட்டி நீங்கள் 11 அப்படி சுருக்கணும்னா 3850 சென்டிமீட்டர் வர்க்கம். நாங்கள் 70 சென்டிமீட்டர் தான் போட்டிருக்கிறோம். அப்போ முதலாவது அரைவட்டத்தின் வட்டத்தின் பரப்புக்கு வேறுபாடு பையார் ஸ்கொயர். அப்போ காவட்டம் வழியால் 1/4 பையார் வர்க்கம். 1/4 பைக்கு பல 22 6 70. எங்களை கேட்டது APQ தான் கேட்டது. அப்போ இவ்வளவு 70. அப்போ 1/4 பை 22 தர 70 சுருக்கிங்களா 3850 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, அடுத்த கேள்வி. மூன்றாவது கேள்வியை பாருங்க. இவ்வாறான 4 சதுர ஒழுங்குபடுத்திய ஒரு வட்ட கோலம் அமைக்குமாறு நிலத்தில் பதிக்க வேண்டியுள்ளது. அதனை பெரும்படி படத்தில் வரைக. ரைட். இப்ப பாருங்க, அதை கேட்ட கேள்வி அந்த ஒரு கல்லிற்கு நாங்கள் தந்த கல்லில இவ்வாறான 4 மாவுல ஒழுங்குபடுத்தி ஒரு வட்ட கோலம் அமைக்குமாறு நிலத்தில் பதிக்கப்பட வேண்டியுள்ளது. இவ்வாறு அதனை பெரும்படி படத்தில் வரையட்டாம். அப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்று உங்களுக்கு தெரியும். இப்படித்தான் அந்த மாவுல இருக்கு. இப்படி 4 மாவுல சேர்த்து அடுக்க போயிடும். அப்ப இது இப்படி ஒரு இது இப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும், வீட்டில் பார்த்துருப்பீங்க இப்படி மாவல் கல். ரைட், இப்படித்தான் அந்த பேர். அப்ப இது ஒரு கல், இப்படி 4 கல்லை அப்படி ஜாயின் பண்ணி அடிக்கினா இப்படி ஒரு சதுரம் வரும். இதுக்கும் சதுரம், அப்ப எல்லாமே சதுரம். அதாவது இப்படி இந்த ஒரு பெரிய வட்டம், ஒரு சின்ன வட்டம், அந்த 4 இவ்வாறான 4 சதுர மாவுகளை ஒழுங்குபடுத்தி ஒரு வட்டக்கோலம் அமைக்குமாறு நிலத்தில் பதிக்க வேண்டியுள்ளது. அதனை பெரும்படி படத்தில் அளவீடுகளுடன் வரைக. ரைட். அப்ப இது 70, இதுக்கு 70. அப்ப இது 70 எல்லாமே என்ன வர சொல்லுவோம். சாரி, இது அதாவது 100, இது 100, இது முழு. அதாவது பாருங்க, முதல் படத்தை ஒரு பாருங்க. எடுத்து முதல் படத்தை பாருங்க. ரைட். இந்த கல் இவ்வளவு தான் 70 ஒழிய முழுவது 100. அப்ப இதுக்கும் 100. அப்ப எல்லாமே என்ன வரும்? அப்ப 100 எங்களை கேட்டது இவ்வாறான 4 சதுர மாவுகளை ஒழுங்குபடுத்தி அமைக்க வேண்டிய பதிக்கப்பட வேண்டிய. ரைட். அப்ப ஒரு கல்லை இப்படி வச்சா மற்ற கல் இப்படி வைப்படும், மற்ற கல் இப்படி வைப்படும், பிறகு இப்படி வைப்படும். சரியா? அப்ப ஒன்று இது 100, இது 100. ஒன்று 100 தானே. அப்ப இது 100, இது 100. அப்ப எல்லாமே 100 100ஆ இருக்கும். அப்ப இது 100, இது 100. அப்ப மொத்தம் 200 அவங்களை கேட்டார். அதில் பெரும்படி படத்தில் அளவீடுடன் குறிப்பு. அப்ப 100 100 200. அப்ப 200 சதுர 200 சென்டிமீட்டர் நீளமுள்ள சதுர வடிவ அந்த கோலம் பெரும்படி படம் வரைக்கும். சரி, அடுத்தது கேட்டுக்க. நிலத்தப்பட்ட பகுதியின் பரப்பளை பை உறுப்புகளில் காண்க. அப்ப எங்களுக்கு இதுதான் எங்கள்கிட்ட நிலத்தப்பட்டு இருக்கு. அதுதான் கல்ல கேட்டு அவன் இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்கான். நிலத்தப்பட்ட பகுதியை பை உறுப்பா காண சொல்லி கிடக்கு. அப்ப எங்களுக்கு ஒன்றின் காணணுமெண்டா 1/4 பை r1 ஸ்கொயர் மைனஸ் 1/4 பை r ஸ்கொயர். சரியா? அதாவது பெரிய கால்வட்டத்தை தானே. அப்ப இந்த கால்வட்டத்திலிருந்து இந்த கால்வட்டத்தை கழிச்சோம்டா இந்த வரும். அப்ப முதலாவது இது சிறிய கால்வட்டம், இது பெரிய கால்வட்டம். பெரிய கால்வட்டத்திலிருந்து இந்த சின்ன கால்வட்டத்தை கழிச்சா நிலத்தப்பட்ட பெறும். அப்போ 1/4 பாருங்க, கூட படத்துல பாருங்க. பெரிய கால்வட்டத்தின் ஆர் எவ்வளவு? 100. அப்ப பைக்கு பல பையே போட வேணும். இது சொல்லி கிடக்கு. பை உறுப்புகளை தருக. அப்ப 100 வர்க்கம்
சய 1/4 பை தர 70 வர்க்கம். ஏன் 70? அதாவது இது 100 இது 70. இது இந்த அதாவது பெரிய இவ்வளத்தின் இது 100 இது இந்த இது 70. அப்போ 1/4 பை 100 வர்க்கம் சய 1/4 பை 70 வர்க்கம். அப்போ என்னத்தை பொதுவெடுக்கலாம்? 1/4 பையை நாங்கள் பொதுவெடுத்த வேண்டாம். உங்களுக்கு தெரியும் 100 வர்க்கம் சய 70 வர்க்கம். உங்களை பாருங்க a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா விரிவு 1/4 பை அப்படியே இருக்கத்தக்கனையா ஒரு 100ஓட 70 கூட்டுங்கோ தர பிறகு 100ல இருந்து 70 கழியுங்கோ. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a பிளஸ் b a மைனஸ் b. அப்போ 1/4 தர பை தர 70 அதாவது 170 170 தர 30. அப்போ நீங்கள் அப்படி செய்து கொண்டு போய்க்க பெருக்கினீங்கன்னா 5100 பையின் கீழ் 4 வரும். சுருக்கிக்க விட 1275 பை 1275 பை. திருப்பி வழங்கப்படுத்துகிறேன். எங்களுக்கு கிட்டது இவ்வாறான இது காட்டிட்டோம். அடுத்தது விரட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை பை உறுப்புகளில் தருக. அப்போ இந்த ஒரு பெரிய இந்த ஒரு கல்லின் இந்த கா கல்லின் பெரிய 100 ஏன் காவட்டவனுடைய காலத்தில் பை r1 ஸ்கொயர் மைனஸ் காலத்தில் பை r2 ஸ்கொயர். அப்போ பெரிய 100 சின்ன 70. அப்போ 1/4 பை 100 வர்க்கம் சாய 1/4 பை 70 வர்க்கம். 1/4 பொதுப்படுத்திங்க. இங்கேயும் 1/4 பை இருக்கு, இங்கேயும் 1/4 பை இருக்கு. 1/4 பையை பொதுப்படுத்தா 100 வர்க்கம் சாய 70 வர்க்கம். அப்போ 1/4 எடுத்தோம்டா உங்களுக்கு தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்றா a பிளஸ் b a மைனஸ் b. 1/4 பை தர 100 70 170 100ல இந்த 70 போனா 30 பெருக்கிங்கன்னா 5100 பை கீழ் 4 அந்த 4 அப்படியே இருக்கு. சுருக்கிங்கடா 1275 பை. ஓகே, நாங்கள் இப்போ எத்தனை நாள் கண்டிருக்கலாம் பிடிச்சிட்டோமோ. அடுத்த கேள்வி ஓகேயா? அடுத்த உருவில் பெரிய வட்டத்தின் சுற்றளவை 200 பை என காட்டுக. உங்களுக்கு தெரியும் பாருங்க. நாங்கள் இப்போ படங்குறி படித்து நாங்கள் இப்படி ஒரு 4 கல் இருக்குது. 4 கல்லை சேர்த்து இது இந்த பெரிய வட்டத்தின் சுற்றளவை இவ்வாறான பெரிய வட்டத்தின் சுற்றளவை 200 பை என காட்டுக. அதாவது 200 பையன் இப்படியே தந்திருக்கிறான். அப்போ எங்களை சுற்றளவுக்கு வாய்ப்பாடு கணக்கில் சொல்லியிருக்க பாருங்க. சுற்றளவுக்கு வாய்ப்பாடு 2πr. எந்த ஒரு வட்டத்தை சுற்றளவு 2πr. அப்போ 2 தர பை பை தான் இங்குதான் விஷயம் இருக்கு. இது சின்ன வட்டம் தான் 70, பெரிய வட்டம் 100. ஏன் இது சொல்லி கிடக்கு. அப்போ தர 100 ஆகவே பாருங்க நேரடியாக விட வந்துடுது. 2 தர 100 200 பை. ஆன்சர் ஓகே. தேட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவை பை உறுப்புகளுக்கு எடுத்துட்டோம். அது 4வது. 5வது உருவில் பெரிய வட்டத்தின் சிறிய வட்டம் இதில் 70 போடணும், பெரிய வட்டம் என்ற வழியால் 100 போடணும். அப்போ உருவில் பெரிய வட்டத்தின் சுற்றளவை 200 பை என காண்க. அப்போ 2πrல 2 தர பைக்கு பதிலாக பை தான், 6க்கு பதிலாக 100 போடுவீங்களா 200 பை. ஓகே, அதாவது அமைப்பு வினாவில் இந்த வாரம் நாங்கள் 2 வினா செய்திருக்கிறோம். ஓகே, நன்றி.